ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னு ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் பார்ட்டி ஆஃப் நன் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதில் இந்த அனிமே வந்துட்டு எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அனிமே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 1. இப்போ நம்ம ஹீரோ தனியால டங்கனுக்குள்ளே வந்துட்டு மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட்டு குட்டி குட்டி ரேபிட்ஸ் கூட ஃபைட் பண்ணி அதுங்களை தோக்கடிக்கிறான். நான் நினச்ச அளவுக்கு நான் ஒன்றும் வீக் ஆகலை. நான் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பு கரெக்டாக தான் பண்ணுறேன். சரி அப்படியே கொஞ்சம் மேஜிக்கோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்ட்ரென்த்திங் அப் அப்படின்னு தன்னைத்தானே ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிட்டு தான். இதை சப்போர்ட் மேஜிக்னு சொல்லுவாங்க. நார்மலி மற்றவங்க மேலே தான் இதை யூஸ் பண்ணணும். பட் என் மேலேயே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த காப்ளின்ஸை கொள்றான். பட் இந்த சப்போர்ட் மேஜிக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. அதுதான் டைம் லிமிட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் லிமிட்டாக மாறும். என்னோட டைம் லிமிட் கரெக்டாக 180 செகண்ட்ஸ், அதாவது 3 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம ஹீரோ தன்னை ஸ்ட்ரென்தன் அப் பண்ணிக்கிறான். 3 மினிட்ஸ் முடியவோ திரும்பவும் நம்ம ஹீரோ தன்னை ஸ்ட்ரென்தன் அப் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி என்சாண்டர்ஸ் எல்லாம் டைமுக்கு அகேன்ஸ்டாக தான் வேலை பார்ப்பாங்க. ஒரு செகண்ட் டிலே ஆனால் கூட உயிரே போகிறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. நார்மலி ஸ்வாடை யூஸ் பண்ணிட்டு யாரும் இந்த மாதிரி மேஜிக்கை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறான். ஆரான் உன்னை பார்ட்டியை விட்டு அனுப்புறோன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, இந்த பார்ட்டியை கிரியேட் பண்ணதே நம்ம தானே நம்ம ஹீரோ கேட்டா. மரமண்டைக்கு இன்னுமா புரியல, நீ ரொம்ப வீக்காக இருக்க, உன்னால பார்ட்டி இப்படி ஸ்லோ ஆகிட்டு இருக்க கூடாதுல்ல அப்படின்னு கூட இருக்கவங்க சொல்லுவோம். அவங்க சொல்றதோ கரெக்ட் தான். நீ பார்ட்டியை விட்டு வெளியே போன அந்த ஆலிவர் சொல்றான். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான ஆலிவர் கூட சேர்ந்து நம்ம ஹீரோ 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியை ஆரம்பிச்சிருக்கான். அது இப்போ எஸ் ரேங்க் பார்ட்டியா மாறிடுச்சு. அதை ஹீரோஸ் பார்ட்டின்னு மற்றவங்க சொல்றாங்க. பட் நான் இல்லாம உங்களால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொன்னா. ஒரு என்சாண்டர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத போன தடவை போன ரைட்ல தான் நாங்க ரியலைஸ் பண்ணோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம போன ரைட் ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணு யூஸ் பண்ண என்சாண்டர் மேஜிக் அப்பதான் புரிஞ்சுது நீ எவ்வளவு வீக்குன்னு அப்படின்னு ஆலிவர் சொல்றான். நான் ஒரிஜினலி ஒரு ஸ்பாட்ஸ்மேனா அப்படி இருந்துமே கூட எனக்கான ஒரிஜினல் மேஜிக்கை நான் கிரியேட் பண்ணிருக்கேன்னு நம்ம ஹீரோ சொன்னா. நீ ஆலிவரோட ஒன்றும் பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் கிடையாது, அதனால தானே வீக்கா இருந்தான் என்சாண்டர் மேஜிக்கு போன அப்படின்னு மத்தவங்க நம்ம ஹீரோவை திட்டுறாங்க. நம்ம பார்ட்டிக்கு வேற என்சாண்டர் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு ஆலிவர் சொல்றான். அங்க ஹீரோ பார்ட்டி ஒன்ன மாதிரி வீக்கானவங்க எல்லாம் எங்க கூட இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்படின்னா முடிவே பண்ணிட்டீங்க, எனக்கு இங்க இடம் இல்லை அப்படிதானே? சரி ஓகே, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ கிளம்புறான். லெவலுக்கு நீ அட்லீஸ்ட் ஒரு ஏ ரேங்க் இருப்ப. ஸ்வாடு மேஜிக்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ற ஒன்னு ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு அந்த பொண்ணு கலாய்க்கிறா. ஸ்வாடு மேஜிக் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ற ஒரே பர்சனா நான் இருக்கேன். எனக்கு எந்த பார்ட்டியோ தேவையில்லை. சோலோவாவே நான் அட்வென்ச்சருக்கு பண்ணி ஸ்ட்ராங்கா மாறுதேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். 7th ஃப்ளோர்ல இப்ப நம்ம ஹீரோ தன்னை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டான். அப்ப சில பார்ட்டி மெம்பர்ஸ் ஓடி வராங்க. எப்படிப்பா இது நடந்துச்சு? திடீர்னு ஆர்க்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு தான் நம்ம பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணா. பட் ஆனால் என்னோட காம்ரேட்ஸ் நீங்க தான் எனக்கு முக்கியம், அதான் உங்க உயிரை காப்பாற்ற அப்படி பண்ணணும் அந்த லீடர் சொல்லுவோம். தன்னோட பார்ட்டி மெம்பரான ஒரு பொண்ணை இவனுங்க அபேண்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்களா. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு அவ எங்க இருக்கா, கோலத்தனமா ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்துட்டு எஸ்கியூசஸ் சொல்லிட்டு இருக்காதீங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ யாரா அதை கேட்கறதுக்கு அப்படின்னு ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்தா. அசால்ட்டா நம்ம ஹீரோ அடிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு எங்கன்னு கேட்கவும் அவனுங்களும் சொல்றாங்க மாட்டிட்டு இருக்கிற இந்த ரெட் ஹேர் பொண்ணு வந்து ஷீல்ட போட்டு தட்டி கொடுத்து ட்ரை பண்றா. என்னால இதை தனியா சமாளிக்க முடியாது, யாராவது பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவ அழ ஆரம்பிக்கவும் அவ ஷீல்டு உடஞ்சிருது. அப்படின்னு சொல்லி வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்றான். ஒரு ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாக்குறா. ஸ்ட்ரென்த் அப் டெக்னிக்கல் ஆப் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேஜிக்கை யூஸ் பண்ணும்போது சப்போர்ட் மேஜிக்கான பாக்குறா. இவர் ஸ்வாட்ஸ்மேனா இல்ல என்சாண்டரான அந்த பொண்ணு பாக்குறா. ஷார்ப்னஸ் அப்படின்னு ஸ்வாட நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் ஆக்குறான். இப்ப அசால்ட்டா போய் மான்ஸ்டர்ஸை கொண்டுட்டு இருக்கான். நிறைய மான்ஸ்டர் இருக்கு, அதான் அந்த லோரன் பார்ட்டியா இருந்து ஓடி போயிட்டாங்க. அது எனக்கு இதுக்கான அசால்ட்டா எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கொண்டுருக்கான். இப்போ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாக்குறா. நல்ல வேலை நான் உயிரோட இருக்கேன்னு அந்த பொண்ணு இப்போ ரிலாக்ஸ் ஆகவும் அப்படியே அழ ஆரம்பிக்கிறா. இப்போ 2 பேரும் வெளியே வராங்க. அந்த பொண்ணு தேங்க்ஸ் சொல்லவும் நம்ம ஹீரோ கிளம்புனா. அப்புறம் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். பேரு சோஃபியா கிளாடுன்னு சொல்லுவோம். என் பேரு ஆரண்டோரான்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளோட ரோப்ல இருக்கிற சிம்பிள் அதையும் நோட்டீஸ் பண்றான். விதமா நான் உங்களுக்கு டின்னர் வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்கறா. இல்ல பரவாயில்ல நம்ம ஹீரோ சொன்னா. ப்ளீஸ் எனக்காக இதை ஒத்துக்கோங்கன்னு கெஞ்சி கேட்கவோ சரி நம்ம ஹீரோவோ சொல்றான். ஹீரோ நோட்டீஸ் பண்ண அந்த சிம்பிள்ல இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கா. நைட் ஸ்கை சில்வர் ராபிட் கில்ட சேர்ந்தவா தானா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இந்த கிங்டம்லயே அது ரொம்ப ஒரு முக்கியமான பெரிய கில்டு. அப்ப சோஃபியா அவளோட சிஸ்டரா அந்த இடத்துல மீட் பண்றா. சிஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். பார்த்தா சோஃபியா அது யாருவா பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் முறைப்பா நம்ம ஹீரோவை பாக்குறா. ஓரன் நீயா அப்படின்னு ஷாக் ஆக்குவோம். ஓ செல்மா கிளாடல் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஹீரோ சொல்றான். செல்மா கிளாடல் பவர்ஃபுல்லான எஸ் ரேங்க் பார்ட்டியோட லீடர், ஒரு பிக்கஸ்ட் என்சாண்டர். போற பார்ட்டிஸ் எல்லாம் ஒரு என்சாண்டர், ஒரு ஸ்வாட்ஸ்மேன், ஒரு டிஃபெண்டர் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு கொடுத்தா அதுவும் எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆச்சு. இன்க்ளூடிங் அதை ஹீரோ பார்ட்டிஸும் ஃபாலோ பண்ணாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோ ஒரு என்சாண்டரா மாற வேண்டியது இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் மந்த் இவங்க போன அந்த ரைடுல இவளை பார்த்துட்டு தான் என்சாண்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கு நீ வீக்கா இருக்கன்னு நம்ம ஹீரோவை பார்ட்டியை விட்டே வெளியே அனுப்பிச்சாங்க. சோஃபியாவை பார்த்தப்பவே 2 பேர் மூஞ்சியும் ஒரே மாதிரியா
மாதிரியா இருக்கேன்னு டவுட் இருந்துச்சுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 14 வயசான என் தங்கச்சியவே லவ் பண்றியான்னு டென்ஷன் ஆகுவோம். இல்ல நாங்க டின்னர் சாப்பிட்டு தான் வந்தோம் நம்ம ஹீரோ சொல்றான். சோஃபியா உனக்கு பத்தாதுன்னு சொல்ல வரியானவா கேக்குறா. அவர் தான் என் உயிரை காப்பாத்தினது, இப்படி பேசாதன்னு சோஃபியா சொல்றா. அப்படின்னா என் பேச்ச மாரி நீ டஞ்சனுக்குள்ள போனியான்னு கேட்கவும் ஆமான்னு சோஃபியா ஒத்துக்கிறா. நாளை கழிச்சு நம்ம டஞ்சனுக்கு போறோம், அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதான்னு செல்மா அவளை திட்டுறா. ஓரன் என் சிஸ்டர் உயிரை காப்பாத்திருக்க தேங்க்ஸ், ரூடா பேசினதுக்கு சாரி அப்படின்னு செல்மா சொல்றா. நம்ம இப்படி உட்காந்து பேசுறது தான் ஃபர்ஸ்ட் டைம்லான்னு செல்மா கேட்கறா. ஒருங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டால். லாஸ்ட் அட்வென்ச்சரிங்க ஒன்னா பண்ணோம் நம்ம ஹீரோ சொல்றான். செல்மாவும் நம்ம ஹீரோவை புகழ்ந்து பேசுவோம். ஓரன் எதுவும் ஃபேமஸா அப்படின்னு சோஃபியா கேட்டா. அவன் ஹீரோஸ் பார்ட்டியை சேர்ந்தவன் அவனுக்கு தெரியாதான்னு கேட்குவோம். என்னது ஹீரோஸ் பார்ட்டியா அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுறா. இல்ல நான் இப்போ பார்ட்டியை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நேத்து தான் அது நடந்துச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ ஒன்றும் வீக் ஆயிட மாட்டா, எப்படின்னாலும் டஞ்சனோட 94th ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்கல்ல அப்படின்னா நீ அப்படின்னு கேட்க போறோம். இல்ல நான் சில்வர் ரேபிட்ஸ்ல எல்லாம் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நம்ம ஹீரோ சொன்னா. வாண்ட யாரா அதை கேட்ட உனக்கு பர்ஃபெக்டான ஒரு ஜாப் இருக்கு, அதை நீ பண்றியா? டீச்சிங் எக்ஸ்பெடிஷன் சொல்லி எங்க கில்டுல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு போறோம். கிட்டத்தட்ட இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி. அதுல டீச்சர்ஸும் இருப்பாங்க. நல்ல 50வது ஃப்ளோருக்கு போக போறோம் அப்படின்னு அவ சொல்லுவான். அதுக்கு வாய்ப்பே இல்லை, அது 3 மாசம் 6 மாசம் டைம் எடுக்குமே நம்ம ஹீரோ கேட்டா. அது ஒரு ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு போக போகிறோம், எங்கள் ஸ்பான்சர்ஸை மீறி ஏதோ பண்ண முடியலன்னு செல்மா சொல்கிறேன். கண்டிப்பாக அப்படின்னா இதுக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் ரீசன் இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உங்கள் கிளானில் நிறைய பார்ட்டி மெம்பர்ஸ் ஹை ரேங்கிங் பிளேஸுக்கு போனால் அவங்க மொத்த கிளானையும் அது ஸ்ட்ரென்தன் பண்ணல நம்ம ஹீரோ சொல்கிறான். லைட்டாக பேசினதை வச்சு இவன் எக்ஸாக்ட்லி என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஒவ்வொரு 10 ஃப்ளோருக்கும் ஒரு பாஸ் மான்ஸ்டர் வரும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பதிலாக டீச்சர்ஸாக போகிற ஏறாங்கான நம்ம பார்ட்டி மெம்பர்ஸ் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்படி தான் நம்ம ஃபாஸ்ட்டாக டஞ்சனுக்கு கீழே போகிறோம்னு சொல்லுவோம். சில்வர் ரேபிட்ஸ்க்கு முக்கியமான வேலை இது. அவுட் சைடர் நான் வந்தது ஓகேவா நம்ம ஹீரோ கேட்டா. ஒன்ன மாதிரி ஒரு பெரிய ஆளு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு செல்மா சொல்றா. செல்மாவை ஒரு என்சாண்டரா நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், பட் அவ என்ன இவ்வளவு தூரம் மதிப்பான்னு நான் யோசிக்கிறேன். என்னோட மேஜிக் வீக்குன்னு சொல்லி தான் என்ன பார்ட்டியை விட்டே வெளியே அனுப்புனாங்க. ஒரு உண்மையிலேயே என்னோட ஜாப் ஒன்றும் என்சாண்டர் கிடையாது, எனக்கு வேற வேலைகள் இருக்கே நம்ம ஹீரோ சொன்னா. ஒரு எனக்காக வரமாட்டியா, நானும் தான் அதுல போறேன் அப்படின்னு சொல்லி சோஃபியா கெஞ்சி கேட்கறா. சரி யோசிச்சு சொல்றா நம்ம ஹீரோ சொன்னா. ப்ளீஸ் நான் கெஞ்சவும், நான் வரதா இருந்தா ஒரு ஸ்வாட்ஸ்மேனா தான் வருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஏன் அப்படின்னு செல்மா கேட்கவும், ஏன்னா நான் ஒரு ஸ்வாட்ஸ்மேன் தான் நம்ம ஹீரோ சொல்றான். சரி எனக்கு ஓகேனவா சொல்லிட்டு மனசுக்குள்ள இவன் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் போற வழியில ஒழுங்கா பண்ணலன்னா அவனே சப்போர்ட் மேஜிக்கு மாறிக்கிடுவான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு செல்மா யோசிச்சுட்டு என் கில்டுக்கு வந்துடும், மத்ததை அங்க பேசலாம் அப்படின்னு வா சொல்றா. ஹீரோவை தங்கி இருக்கிற இன்னுக்கு போறான். அங்க இருக்கிற பெரியவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாப் அட்வென்ச்சரர் இங்க வந்து தங்கி இருக்கிறது என்னோட கடைக்கே பெருமை சேர்க்குதுப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோஸ் பார்ட்டியில இல்ல வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், இதனால நீ இங்க இருந்து என் கடையை ஃபேமஸ் ஆக்குனதே எனக்கு சந்தோஷம் தான். ஹீரோ பார்ட்டியில இருக்கியோ இல்லையோ நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், ரொம்பவே தேங்க்ஸ். நீ எப்படிப்பட்ட திறமசாலி பையான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உன்ன நீயே குறைச்ச எடை போட்டுட்டு இருக்காத, இந்த மாதிரி பீப்புளும் நான் அப்ரிஷியேட் பண்றதையும் அப்பப்ப மனசுல ஏத்துக்கிட்டு ஹாப்பி ஆகுப்பா, உன் லைஃப் உனக்கு பிடிச்சபடி நல்லபடியா வாழு அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ செல்மா சொன்ன மாதிரியா அவளோட சில்வர் ராபிட்ஸ் கில்டுக்கு போறான். நேற்றுக்கு நம்ம ஹீரோ ரொம்பவே டல் அண்ட் சோகமாக இருந்திருப்பான், அதை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ரொம்பவே பிரைட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி செல்மா கேட்குறா. சில விஷயங்கள் மாறிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த செல்மா அப்படிங்கிறவளை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ ரொம்ப வீக்காக இருக்கான். அவள் ஒரு ஸ்ட்ராங்கான என்சாண்டர் அப்படின்னா எல்லா என்சாண்டர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு தன்னோட பார்ட்டிக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான ஆலிவரும் மற்றவங்களும் நம்ம ஹீரோவை பார்ட்டியை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. பட் இவங்க ஸ்ட்ராங்குன்னு நினச்சா அந்த செல்மாவே வந்துட்டு நம்ம ஹீரோவை தான் அவளை விட ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. இனிதான் கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகும், மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.